வெல்கம் டு அம்பீஸ் கிச்சன். தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தில் முக்கியமானது விருந்தோம்பல். வீட்டுக்கு வந்தவங்கள சாப்பிடாம நாம அனுப்பி வைக்க மாட்டோம். அப்படியே டைம் இல்லைனாலும் ஒரு காஃபியாச்சும் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி குடிப்போம். இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபி போடுறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இன்னைக்கு பித்தளை ஃபில்டரில் காஃபி போட போகிறேன். ஸோ இது என்ன ஃபில்டராக வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். பட் இதில் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர், அந்த சூடு, அந்த டிகாஷனோட சூடு சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஹோல்ஸுக்காக ஒரு சின்ன காட்டன் கிளாத் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி அதை கொஞ்சம் வெட்டாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை கிளாத்தாக போடக்கூடாது. இப்போ இதுதான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை அதில் போட்டிங்கன்னா நீங்கள் இறக்குற டிகாஷன் நல்லா திக்காகவும் இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ இது நான் சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் எந்த காஃபி பொடி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக காஃபி பொடி ஃபில் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த அளவுக்கு கேப் விட்டு ஃபில் பண்ணணும். நாங்கள் என்றைக்குமே சிக்கரி கலக்காத பிளெயின் காஃபி பொடி தான் வாங்குவோம். சிக்கரி கலக்கிறது உடம்புக்கும் நல்லதில்லை, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் தரும். எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் அது பிடிக்காது. ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும் போதுலேருந்தே நாங்கள் சிக்கரி கலக்காத காஃபி, பிளெயின் காஃபி பொடி தான் வாங்குவோம். இப்போ நான் அதில் காஃபி பொடியை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த சைஸ், பெரிய சைஸ் ஃபில்டர் எடுத்தாலும் சரி, இதை விட சின்ன ஃபில்டர் எடுத்தாலும் சரி, இந்த அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் அந்த காஃபி பொடியை ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பூன் போட்டு நீங்கள் அழுத்தக்கூடாது, லைட்டாக தட்டணும். அது மாதிரி இந்த காஃபி பொடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏர்டைட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியை நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க விட்டாச்சு. கொதிக்க விட்டுட்டு ஊற்றும் பொழுதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றணும். நீங்கள் அப்படியே ஊற்றாமல் கொஞ்சம் இந்த மாதிரி சுற்றி நீங்கள் நடுவில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த இடம் அப்படியே ஹோல் மாதிரி ஆகிடும், டக்குன்னு இறங்கிடும். ஸோ திட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சூடான தண்ணியை எடுத்து நம்ம அதை பார்த்து ஊற்றிட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க. ஃபுல்லாக மூடிங்கனாலும் அந்த ஏரேஷன் இல்லாமல் உங்களுக்கு டிகாஷன் இறங்காது. ஸோ நீங்கள் அங்கே பாருங்கள், நான் லைட்டாக ஒரு சின்ன ஹோல் மாதிரி விட்டு தான் மூடியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மூடிங்கன்னா அப்படியே அந்த தண்ணி இறங்கிடும். சும்மா ஃபில்டர்லாம் திறந்து பார்க்காதீங்க. லெட் இட் செட்டில் டவுன் இட் செல்ஃப். அப்படி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அது இறங்குற அளவுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல திக்கான டிகாஷன் கிடைக்கும். ஸோ அது இறங்கினதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் கொஞ்சமாக ஆனால் சூடான தண்ணி தான் ஊற்றணும், ஆறின தண்ணி ஊற்றாதீங்க. ஸோ இப்போ அது ரெஸ்ட் ஆகிட்டு அது அப்படியே ஃபில்டர் டிகாஷன் இறங்கட்டும். பால், பசும்பால் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட் பேக்கெட் பாலும் ஓகே தான். ஸோ இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. சுவைக்கு ஏற்ப சர்க்கரை போட்டுக்கோங்க. என்னுடைய ஒரு இது என்னன்னா, காஃபிக்கு கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். காஃபினா லைட்டாக கசக்கணும். ஸோ உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டு திக்கான டிகாஷன் இப்போ நம்ம போட்டாச்சு. நல்ல சூடான பாலை நம்ம ஆட் பண்ணி ஒரு சுவையான ஃபில்டர் காஃபி நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. பார்க்குறப்பயே டெம்ப்டிங்காக இருக்குதா? காஃபிங்கிறது இட்ஸ் அன் எமோஷன். இது ஒரு ட்ரிங்க் மட்டும் கிடையாது. ஸோ இப்போ சூடான சுவையான ஃபில்டர் காஃபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சர்வ் பண்ணிடலாமா? இதில் லைட்டாக நம்ம கொஞ்சம் மேலே டெக்கர்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி டிகாஷனை கூட நீங்கள் ஊற்றி இந்த மாதிரி சர்வ் பண்ணலாம். ஸோ தண்ணியான டிகாஷனாக இல்லாமல் கொஞ்சம் திக்கான இருக்கிறத நம்ம அப்படியே மேலே இந்த மாதிரி டிசைன் சிம்பிள்ஸ்லாம் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ காமிச்சிருக்க இந்த ஃபில்டர் சைஸில் பார்த்தீங்கன்னா நல்ல 4 காஃபி நமக்கு திக்கான டிகாஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வர டிகாஷன் கொஞ்சம் டைல்யூட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பிளாக் காஃபிக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் பிளாக் காஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம ஃபேமிலி சைஸ் பெருசாக இருக்குது, நிறைய பேத்துக்கு போகணுன்னா தென் நம்ம கொஞ்சம் ஃபில்டர் சைஸ் பெருசாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு தடவை நம்ம ரீஃபில் பண்ணி டிகாஷன் இறக்கிக்கலாம். That's how simple it is. Once நமக்கு அந்த ஃபில்டர் காஃபியோடைய ட்ரிக்ஸ் தெரிஞ்சுட்டு நம்ம அந்த டிகாஷன் பர்ஃபெக்டாக நமக்கு வந்துருச்சுன்னா we will never go for a instant coffee. A lot can happen over a cup of coffee. Enjoy your sip with your loved ones.